அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவை அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமோ. வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே மனிதருக்களிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்று திருச்சபையானது புனித பெர்னார்டின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. புனித பெர்னார்டு 1090களில் வாழ்ந்தவர். இவர் சிறு வயதிலேயே இளம் வயதிலேயே துறவு பூண்டவர் என்று பார்க்கின்றோம். துறவு மட தலைவராகவும் இருந்தார் என்று நாம் இவரை பற்றி வாசிக்கின்றோம். இவர் சிலுவை போர் சமயத்திலே இவருடைய ஜபமானது மிக பெரிய அளவிலே இவர் எழுதிய ஜபம் பார்க்கப்பட்டது, ஜெபிக்கப்பட்டது, பிரபலியமானது என்று நாம் வாசிக்கின்றோம். இவர் அன்னையின் மேல் மிகுந்த பக்தி கொண்டவர் என்று நமக்கு தெரிய வருகிறது. அன்னையின் மீது தீராத அன்பும் மிகுந்த பக்தியும் கொண்டவராக இருந்தார். இவர் துறவு மட தலைவராக இருந்து திருச்சபையிலே மக்களுக்கும் துறவு பூண்டவர்களுக்கும் மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் வாழ்ந்த புனித பெர்னார்டின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். புனிதர்கள் நமக்காக இறைவனிடம் எப்பொழுதும் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள். நாம் இன்றைய நாளிலே புனிதர் வழியாகவும் அன்னை மரியாள் வழியாக சிறப்பாக இன்றைய நாளிலே ஜெபிப்போம். காலை வேளையிலே அன்னையினுடைய திருவடிகளிலே வந்து அமர்ந்து நம்முடைய நன்றி அறிதல்களையும் வேண்டுதல்களையும் அன்னையின் திருப்பாதத்திலே சமர்ப்பிக்க வந்திருக்கின்றோம். அன்னையானவள் நமக்காக இடையராது பரிந்து பேசி இறைவனிடமிருந்து நம்முடைய வேண்டுதல்கள் நன்மைகள் எல்லாவற்றையும் பெற்றுத் தருவாராக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. அன்பார்ந்தவர்களே, திருப்பலியை தகுந்த வகையில் ஒப்பு கொடுக்க நம்முடைய தவறுகளுக்கும் குறைகளுக்கும் பலவீனங்களுக்கும் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 ஜெபிப்போமாக. இறைவா, துறவு மட தலைவரான புனித பெர்னாடு உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றி எறிந்து உமது திரு அவையில் அறிவொளி வீசவும் அன்பு தீயை மூட்டவும் வரமளித்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் அவரைப் போலவே மிகுந்த ஆர்வத்தோடு ஒளியின் மக்களாக என்றும் வாழ அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். இறைவன் கூறுவது: நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்பொழுது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்பொழுது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உன் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 51 பதிலுரை. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மை ஆவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள்
தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பே. பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஓமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம்
நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன். காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது. திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்து உவமைகள் வாயிலாகவே இறை செய்தியை மக்களுக்கு கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார், கடவுளுடைய செய்தியை அறிவிக்கின்றார் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்படுகின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுகின்ற அந்த திருமண விருந்திற்கு அழைக்க பெற்றவர்கள் பற்றிய உவமையிலே நமக்கு தெளிவாகவே விளங்குகின்றது. இந்த திருமண விருந்துக்கு அழைக்க பெறுகின்றவர்கள் இறை மக்கள். அழைப்பு கொடுக்கின்ற அந்த அரசன் கடவுள். அந்த அரசன் தன்னுடைய திருமண விருந்திற்கு எல்லோரையும் அழைக்கின்றான். மீட்பின் திட்டத்திற்கு கடவுள் எல்லாரையும் அழைக்கின்றார். இறை சமூகத்திற்கு எல்லாரையும் அழைக்கின்றார். அவருடைய அன்பு பணியாற்ற எல்லாரையும் அழைக்கின்றார் என்பது நமக்கு இந்த நற்செய்தியிலே தெளிவாக புரிகின்றது. இந்த அழைப்பு பெற்ற அல்லது அழைக்க பெறுகின்ற அந்த மனிதர்கள் அல்லது மக்களை இரண்டு கூறுகளாக, இரண்டு பிரிவினராக பிரித்து பார்க்கலாம். ஒன்று, ஏற்கனவே அழைப்பு பெற்றவர்கள், குறிப்பிடப்பட்ட ஒரு இனம் அல்லது குறிப்பிடப்பட்ட மக்கள். அவர்களுக்கு அழைப்பு செல்லுகின்றது. அரசன் அழைப்பு கொடுக்கின்றான் பணியாளர்கள் வழியாக. ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. ஒருவர் வேலைக்கு செல்லுகின்றார், ஒருவர் வயலுக்கு செல்லுகின்றார், அந்த அழைப்பை பொருட்படுத்தவில்லை. மற்றும் சில பணியாளர்களை அனுப்புகின்றார். அவர்களை கொன்று போடுகின்ற அளவிற்கு அந்த மக்கள் அல்லது அந்த அழைப்பு பெற்றவர்கள் துணிகிறார்கள். இறை வாக்கினர்களை பழைய ஏற்பாடுகளிலே கொன்று குவித்ததை அல்லது கொன்று போட்டதையெல்லாம் இறைமகன் இயேசு கிறிஸ்து இவ்வாறு இந்த உவமைகள் வாயிலாக குறிப்பிடுகின்றார். ஆகவே இந்த ஒரு பிரிவினர் தகுதியற்று போகிறார்கள். இரண்டாவது ஒரு பிரிவினர் இந்த
திருமண விருந்திற்கு அழைப்பு பெறுகின்றார்கள். அது யார் என்றால், அந்த அரசன் பணியாளர்களை அனுப்பி வழியில் காணுகின்ற நல்லவர், தீயவர், கெட்டவர் எல்லாரையும் அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார். இது இரண்டாவது பிரிவினராக நாம் பார்க்கின்றோம். ஆக இறைவனுடைய இரக்கம் மற்ற எல்லாருக்கும் பரவுகின்றது. இறைவனுடைய அழைப்பு எல்லாருக்கும் செல்லுகின்றது. இறைவன் யாரையும் பிரித்து பார்க்காமல் எல்லாரையும் அன்பு செய்கிறார், எல்லோரையும் அரவணைக்கின்றார், வரவேற்கின்றார் என்கின்ற ஒரு ஆழமான ஒரு பாடம் நமக்கு புரிகின்றது, கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்றார். ஆக இந்த இரண்டாவதாக அழைப்பு பெற்ற நல்லவர், கெட்டவர், வழியில் பார்த்தவர்கள் எல்லோரையும் அழைத்து வருகின்ற பொழுது அதிலும் ஒருவர் தகுதியற்று போகிறார். ஆக முதலாவது பிரிவினர் அனைவரும் மொத்தமாகவே தகுதியற்று போவதை பார்க்கிறோம். இரண்டாவதாக இரக்கத்தினால் அல்லது அளவு கடந்த அன்பினால் அழைக்கப்பெற்ற பலரும் இருக்கின்ற அந்த திருமண அந்த அரங்கிலே ஒருவர் தகுதியற்று இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. அவர் திருமண விருந்து அல்லது திருமண விருந்திற்கான ஆடையை அணியவில்லை என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய உவமையிலே கூறுகின்றார். அவரை வெளியே தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லா பணிகளுக்கும் எல்லா வேலைகளுக்கும் தகுதி பார்க்கப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். நேர்முக தேர்வு நடத்தப்படுகின்றது. அவர் அந்த பணிக்கு தகுதியா என்று பார்க்கப்படுகின்றார். அதன் பிறகு அந்த பணிக்கு அவரை அமர்த்துகின்றார்கள். இதெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பார்க்கின்ற ஒன்று. இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய இல்லத்திலே பணிபுரிய அல்லது அவருடைய இறை சமூகத்திலே இணைய பணிபுரிய இறை பிள்ளைகளாக வாழ ஒரு தகுதியை இறைமகன் இயேசு கிறிஸ்து நிர்ணயிக்கின்றார், சொல்லிக் கொடுக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக அழைப்பு பெறுகின்றவர், அழைக்க பெற்றவர் பலர், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்கின்ற இந்த வார்த்தையானது நாம் எவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அல்லது தகுதி உள்ளவர்களாக நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம், தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதுதான் இன்றைய நற்செய்தியிலே அந்த தகுதி என்பது மிக அடிக்கோடிட்டு பார்க்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தையாக இன்றைய நற்செய்தியிலே அமைகிறது. தகுதி இல்லாதவர் அல்லது திருமண ஆடை அணியாதவர் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தகுதி இறை இந்த சமூகத்திலே கிறிஸ்துவினால் அழைக்க பெற்ற நாம் அந்த தகுதிக்கு நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் அல்லது அந்த தகுதியை நாம் பெற வேண்டும் அல்லது இறைவன் அழைத்த அந்த அழைப்பிற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்கி கொள்ள வேண்டும். அது எவ்வாறு என்பதை விவிலியத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகின்றார், பல இடங்களிலே நமக்கு கற்றுத் தருகின்றார். தகுதி என்பது கடவுளின் திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பது, அதுதான் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வது. அன்னை மரியாள் கடவுளுடைய திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டார். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று கடவுளுக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். கடவுளுடைய திட்டம் எது என்று நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம், அறிய வேண்டிய இறை பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். ஆக என்னுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய திட்டம் எது? மத்தேயு நற்செய்தி 16:23 பேதுரு இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகிறார், இயேசுவே உமக்கு இது வேண்டாம், இந்த சிலுவை சாவு துன்பம் இதெல்லாம் உமக்கு வேண்டாம் என்று பேதுரு இயேசுவிடம் சொல்ல இறைமகன் இயேசு கிறிஸ்து பேதுருவை இப்படியாக சாடுவதை நாம் பார்க்கின்றோம். போ பின்னாலே சாத்தானே, உன்னுடைய எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்கள் போல அல்ல, உன்னுடைய எண்ணங்கள் மனிதர்களுடைய எண்ணங்கள் போல இருக்கின்றன. அப்ப கடவுளுடைய எண்ணங்களாக அல்லது கடவுளுடைய திட்டத்தை இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறார். பேதுரு அதற்கு மாறாக பேசுகிறார். ஆகவே கடவுளுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பதுதான் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வது, இறைவனுடைய அழைப்பிலே நம்மை நிலைநிறுத்திக் கொள்வது. இரண்டாவதாக தகுதிப்படுத்திக் கொள்வது என்பது என்ன? மனமாற்றம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய கடந்து வந்த பாதைகளை பார்த்து நான் இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக மாற வேண்டும். இது நாள் வரை நான் இப்படி வாழ்ந்து வந்தேன், இப்படி சிந்தித்து வந்தேன், இப்படி நடந்து வந்தேன், இனிமேல் நான் இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக வாழ வேண்டும் என்று நாம் முடிவெடுக்கின்ற அந்த தருணம் இருக்கிறது அல்லவா, அந்த தருணம் தான் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுகின்ற அந்த தருணம். லூக்காஸ் நற்செய்தி 19வது அதிகாரத்திலே சக்கேயுவை நாம் பார்க்கின்றோம். சக்கேயுனுடைய வீட்டிற்கு கிறிஸ்து செல்லுகின்றார்.
சக்கையு தன்னுடைய மனமாற்றத்தின் வெளி அடையாளமாக இயேசு கிறிஸ்துவிடம் இவ்வாறு பேசுகிறார். நான் என்னுடைய உடைமையிலே பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அருமையான ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்கிறார். இரண்டாவதாக, யார் மீதாவது நான் பொய் குற்றம் சுமத்தி நான் கவர்ந்திருந்தால் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். உடனே கிறிஸ்து, இறைமகன் இயேசு கிறிஸ்து, இந்த வீட்டிற்கு இன்று மீட்பு உண்டாயிற்று என்று ஆசீர்வதிக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய மனதிலே நாம் உண்டாக்குகின்ற, உருவாக்குகின்ற, ஏற்படுத்துகின்ற அந்த மனமாற்றம், அது நம்மை கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக தகுதிப்படுத்துவது, அந்த திருமண விருந்திற்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை ஆக்குவது. மூன்றாவதாக, நம்மையே நாம் தாழ்த்துவது, தாழ்த்தி கொள்வது. இறைமகன் இயேசு கிறிஸ்து மிக அதிகமான இடங்களிலே பேசுவது நம்மை தாழ்த்த வேண்டும். அன்னை மரியாளுடைய பாடல் வரிகளிலும் நாம் பார்க்கின்றோம், தன்னை தாழ்த்துகின்றவர்களை இறைவன் உயர்த்துகின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 33வது இறை வசனத்திலே நாம் இப்படியாக பார்க்கின்றோம். சீடர்கள் வாதாடி கொண்டு வருகிறார்கள், தங்களுக்குள்ளே ஒரு விஷயத்தை பற்றி வாதாடி கொண்டு வருகிறார்கள். சாதாரணமாக பேசி கொண்டு வரவில்லை, வாதாடி கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து, வழியில் எதை பற்றி வாதாடி கொண்டு வந்தீர்கள்? கிறிஸ்துவும் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். எதை பற்றி வாதாடி கொண்டு வந்தீர்கள்? அவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எதை குறித்து வாதாடி வந்தார்களோ அது கிறிஸ்துவினுடைய போதனைக்கு மாறானது என்பதை அவர்கள் ஒருவேளை புரிந்திருக்க வேண்டும். எனவே அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அந்த அமைதியே ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை நமக்கு தருகின்றது. அமைதியாக இருக்கிறார்கள். இது கிறிஸ்துவிற்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை நாம் செய்திருக்கின்றோம். இயேசுவினுடைய போதனைக்கு மாறானதை நாம் செய்திருக்கின்றோம். ஆகவே என்ன பதில் சொல்லுவது? கேட்கிறார், வழியில் எதை பற்றி வாதாடி கொண்டு வந்தீர்கள்? என்னத்தை சொல்றது? பேசாமல் இருக்காங்க. இயேசு அவர்களிடம் பேசுகின்றார். மறுபடியும் இயேசுவே அவர்களிடம் உரையாடுகின்றார். நீங்கள் வழியில் யார் பெரியவர் என்பதை குறித்து நீங்கள் வாதாடி கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லிவிட்டு நற்செய்தியாளர் மிக அழகாக சொல்லுகிறார். இயேசு அங்கே அமர்ந்து, ஒரு ஆசிரியர் எவ்வாறு நடத்துவாரோ அதுபோல இயேசு அங்கே அமர்ந்து தம்முடைய சீடர்களை வரவழைத்து அவர்களுக்கு பாடம் எடுக்கின்றார். உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புவோர் கடைசியாக இருக்க வேண்டும். உங்களில் தலைவராக இருக்க விரும்புகின்றவர் தொண்டராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அருமையான பாடத்தை நடத்துகின்றார். ஆக இதுதான் நம்மை அவருடைய இறை ஆட்சிக்கு உட்படுத்துவதற்கு தகுதிப்படுத்துவது. நம்மையே நாம் தாழ்த்துவது. என்னை நீங்கள் ஆண்டவர் என்கிறீர்கள், போதகர் என்கிறீர்கள். நான் உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால், ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கின்றார், வாழ்ந்து காட்டுகின்றார், செய்து காட்டுகின்றார். தன்னை தாழ்த்துவது, நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுவது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நம்மை தகுதிப்படுத்துகின்ற இந்த காரியங்கள் எல்லாம், மனமாற்றம், நம்மை தாழ்த்தி கொள்ளுவது, இறைவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பது, இவைகளெல்லாம் வெறுவனே மனித பலகீனத்திலே மிக எளிதான ஒரு காரியம் அல்ல, ஒரு சாத்தியமான ஒரு எளிதான காரியமாக இல்லை. மாறாக கடவுளுடைய இரக்கத்தினால் இது சாத்தியம். செல்வர் இறையாட்சிக்கு உட்பட முடியாதா? பிறகு யார்தான் மீட்பு பெற முடியும்? சீடர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள். செல்வர் இறையாட்சிக்கு உட்பட முடியாது என்று இயேசு சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தோடு இந்த கேள்வியை கேட்கிறார்கள். யார்தான் மீட்பு பெற முடியும்? இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது ஆகாது, மனிதருக்கு இது கடினமானால் கடவுளுக்கு அப்படி அல்ல, கடவுளால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். ஆக இறைவனுடைய இரக்கத்தினால் நாம் தகுதி உள்ளவர்களாக ஆக முடியும். ஆகவே அதற்கு ஒரே வழி ஜெபிப்பது. எனவே தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து, நான் சென்று உங்களுக்கு தூய ஆவியானவரை அனுப்புவேன், அவர் உங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். ஆகவே ஜெபிப்பதன் மூலமாக நாம் இறைவனுடைய ஆசீரை பெற முடியும், தூய ஆவியானவரை பெற முடியும், நம்மை தகுதியுள்ளவர்களாக ஆக்க முடியும், இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இறை சமூகத்திலே பணியாற்ற முடியும் என்கின்ற இந்த ஆழ்ந்த சிந்தனைகளை நமதுள்ளே ஏற்றுக்கொண்டு திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவருக்கும் தூய ஆவியானவருடைய அருளை நிறைவாக பொழிந்து இறைவனுக்கு உகந்த காரியங்களை இந்த உலகத்திலே ஆற்ற
தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்மை உருவாக்க இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கானங்கள் பாடும் வேளை ஆனந்தமே என்றாகும் அர்ப்பணித்தேன் என் ஆருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன். கானங்கள் பாடும் வேளை ஆனந்தமே என்றாகும் அர்ப்பணித்தேன் என் ஆருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன். கானங்கள் பாடும் வேளை. சகோதரமே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் மாண்புற்ற துறவு மட தலைவரான புனித பெர்னாடு உமது திரு அவையில் ஒழுங்கும் ஒருமைப்பாடும் நிலவ அயராது உழைத்தார். அந்த புனிதரை நினைவு கூறும் நாங்கள் உமது மாட்சிக்காக ஒப்பு கொடுக்கும் ஒற்றுமை, அமைதி ஆகியவற்றின் அருள் அடையாளத்தை கனிவாய் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையினால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயர் ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு நாம் அனைவரும் சேர்ந்து விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் விசுவாசத்தை கண்ணோக்கி அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற இந்த அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விருந்து வாரும் ஏழை நண்பரே, விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விருந்து வாரும் ஏழை நண்பரே, சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரிரோ நண்பரே. சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரிரோ நண்பரே, நீர் பகிரவாரிரோ நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விருந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து உண்ண அழைக்க பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார். அழைக்க பெற்றோர் விருந்து உண்டு அன்பின் அரசில் நுழைந்திடுங்கள். விருந்து உண்ண அழைக்க பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார். அழைக்க பெற்றோர் விருந்து உண்டு அன்பின் அரசில் நுழைந்திடுங்கள். உள் மனதை நீர் மாற்றிடுவீரே, ஆண்டவரை ஏற்றிடுவீரே. உள் மனதை நீர் மாற்றிடுவீரே. ஆண்டவரை ஏற்றிடுவீரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விருந்து வாரும் ஏழை நண்பரே, விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விருந்து வாரும் ஏழை நண்பரே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பெர்னார்டின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களிடம் தன் நற்பயனை விளைவிப்பதாக. நாங்கள் அவரது எடுத்துக்காட்டால் திடமும் அவருடைய படிப்பினையால் பயிற்சியும் பெற்று மனிதரான உமது வார்த்தையின் மீது கொண்ட அன்பால் ஆட்கொள்ளப்படுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறை ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our beloved mother, Our Lady of Good Health, Velankani.
ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பரிந்துரையில் என்று மகிழ்ச்சியோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.